வணக்கம். தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. தேர்தல் பிரச்சாரத்துக்காக நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த கடமையை தவிர்க்க முடியாது. நாளை மறுநாள் ஏப்ரல் 16 நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூடுதுன்னு சொல்கிறத விட தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு நடுவில் வலுக்கட்டாயமாக கூட்டப்படுதுன்னு தான் சொல்லணும். டீலிமிட்டேஷன்கிற தொகுதி மறுவரைகிற தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடரில் புல்டோஸ் பண்ண போகிறாங்க. முதல்ல இருந்தே இது பற்றி நம்ம தொடர்ந்து எச்சரித்தோம். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருந்து இதனால் பாதிப்படைய உள்ள மாநில முதலமைச்சர்களையும் முக்கிய கட்சித் தலைவர்களையும் சென்னைக்கு அழைச்சி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தணும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, அளவாக குழந்தைகளை பெற்றுக்கோங்க, குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிங்கன்னு ஒன்றிய அரசு சொன்னதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். சொன்னதை ஒழுங்காக செஞ்சதுக்காகவே எங்களுக்கு தண்டனை தருவீங்களா? தென் மாநிலங்கள் பாதிப்படையாது என நாடாளுமன்றத்தில் வச்சு பிரதமர் அவர்கள் உத்தரவாதம் தரணும்னு கேட்டோம். பதில் இல்லை. இதுக்காக பல்வேறு கட்சி எம்பிக்கள் பிரதமரை நேரில் சந்தித்து முறையிட நேரம் கேட்டோம். அதுவும் கிடைக்கல. இப்படி நம்ம சொன்ன எதையும் அவங்க காதில் வாங்காமல் திமுக மட்டுமல்ல, எந்த கட்சியோடவும் எந்த மாநிலத்தோடவும் எந்த ஆலோசனை நடத்தாமல் அவங்க இஷ்டத்துக்கு பண்ண பார்க்குறாங்க. நேற்று மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் நாம் கேட்குற அதே கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட யாருக்குமே பதில் இல்லை. இப்படி அவசரமாக டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். இன்னும் சொன்னால் மாநில உரிமைகளை படுகொலை பண்ணியிருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷனை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த சட்ட திருத்தம் என்ன என்பது பற்றி இதுவரை எந்த விளக்கத்தையும் கொடுக்காமல் இருக்காங்க. இவங்க இப்படி மறைச்சு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வலுவடையுது. தென் மாநில மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்காங்க. நான் ஒன்றிய பாஜக அரசுக்கும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். நடக்க இருக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் எம்பிக்கள் கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குகிற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் வந்து உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். இது தேர்தல் காலம்தான். இவங்க கவனம் அதில் தான் இருக்கும். நாம் டெல்லியில் சைலண்ட்டாக தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரையை பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. சொல்கிறேன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேரியக்கத்தின் தலைவர். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல்னு நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆம், தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. தேர்தல், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம். நாங்கள் சுயமரியாதைக்காரங்க. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், மாநில உரிமைகள் தான் முக்கியம். அதுதான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் எங்களுக்கு கொடுத்துட்டு போன உயிர் கொள்கை. தமிழ்நாட்டுக்கு தவறடிச்சிட்டு வழக்கம் போல் சும்மா கடந்து போக நினச்சா நடக்கிறதே வேற. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளில் அவர் மேல் ஆணையாக சொல்கிறேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சுடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. தமிழ்நாடு வில் ஃபைட், தமிழ்நாடு வில் வின். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வணக்கம். நாளை மறுநாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்து காணொலி ஒன்றை பதிவிட்டிருக்கிறார்.
பழைய திமுகவை இந்தியா திரும்ப பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். நான் முதலமைச்சர் மட்டுமல்ல, திராவிட பேர் இயக்கமான திமுகவின் தலைவர் என்றும் தன்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என்றும் இதுவரை பார்த்திராத தமிழ்நாட்டை பார்க்க நேரிடும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மிரட்டவில்லை என்றும் எச்சரிக்கிறோம் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது என்றும் காணொலி மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.